தேங்க்யூ தேங்க்யூ. ஆக்சுவலி நன்றி. ஸ்ரீலங்காவிலேருந்து வந்திருக்காங்க என்னை பார்க்க. அவர் வந்தோடனே என்கிட்ட ஒரு 2 ரெக்வெஸ்ட் கேட்டார். ஒன்று, நான் ஸ்ரீலங்காவுக்கு கன்சல்டேஷன் வரணும். அவரோட நண்பர்கள், அவருடைய உறவினர்கள், நிறைய குழந்தைங்க விர்ச்சுவல் ஆட்டிசம் தான் கூட்டிகிட்டு வந்தார். ஒரு தகப்பனா தன் மகனை 90% க்யூர் பண்ணிடுறாச்சு. இப்போ அவன் ரொம்ப நல்லா இருக்கான். இப்போ அடுத்த ரிவ்யூக்காண்டி வந்திருக்காங்க. அங்கே வெள்ளம் நடந்தனால எக்ஸாம்ஸ் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாங்களா ஸ்ரீலங்காவில். இப்போ எக்ஸாம் ஹாலிடேஸாம். ஸோ இப்போ வந்து பார்த்துடலாம், தம்பியை காமிக்க கொண்டு வந்தாங்க. அவன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கான். பட் நான் அவனை வெளியே உட்காரிச்சிருக்கேன். இன்னைக்கு அவனை வச்சு வீடியோ போடல. பிகாஸ் இன்னும் அவன் 100% க்யூர் ஆகலை. ஒரு 90% சொல்லலாமா? நம்ம 90% சொல்லலாம். ஸ்ரீலங்காவில் முதல்ல எப்படி என்னையே கண்டுபிடிச்சிங்க? ஃபேஸ்புக்கில் பார்த்தா கண்டுபிடிச்சேன். ஓ, அப்போ அது பிரயோஜனமாக இருக்கா போடுற வீடியோஸ்? சரி, அப்புறம் நம்பிக்கை ஸ்ரீலங்காலேருந்து இவ்வளோ தூரம் வர கான்ஃபிடென்ஸ் எப்படி வந்தது? நான் தெரிஞ்ச ஆக்களை வச்சு விசாரிச்சு பார்த்தேன். எல்லாம் சொன்னாங்க, நல்லவன்னு சொன்னாங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ கன்ஃபியூஸாக 2 இயர்ஸ் ஆயிடுச்சு வந்ததுக்கு. இப்போ வந்து உங்கள் மகன் எப்படி இருக்கான்? அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 90% க்யூர் ஆகிருக்காரு. 100% அவர் ஆக்கணும்னு விருப்பம். நிச்சயமாக 100% ஆயிடுவா. ஆயிட்டு அவனே பேச வச்சு நம்ம வீடியோ போடலாம். இன்னைக்கு எனக்கு இது எதுக்காக எனக்கு கொடுத்தீங்க? இதில் என்ன மீனிங் சொல்லுங்கள். இது வந்து ஸ்லீப்பிங் ஜோசப் வந்து சொல்கிறது. மதர் மேரிக்கும் ஜீசஸுக்கும் ஏதாவது ட்ரபிள்ஸ் வரைக்கும், ஏதாவது இஷ்யூக்கள் வரைக்கும் வந்து ஆண்டவர் கனவுல தான் சென்ட் ஜோசப்க்கு சொல்லிட்டு இஷ்யூக்கள் வருதுன்னு சொல்லி. அப்போ நாங்கள் நித்திர கொள்ளைக்குள்ள ஏதாவது விண்ணப்பங்கள் எழுதி வச்சா அது நிறைவேறும்ன்றது நம்பிக்கை. அதனால் விர்ச்சுவல் ஆட்டிசத்துக்கு இல்லை இல்லாமல் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கணுமென்று நீங்கள் உங்களோட கனவு எழுதி வச்சு அதை நிறைவேற்றணும்னு ஆசையெல்லாம் அவங்களுக்கு வந்து காலையிலேருந்து எல்லாம் நான் அழுக வச்சுட்டே இருக்கீங்க, நான் அழுதுகிட்டே இருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்னமோ இந்த டே வந்து எனக்கு ஒரே கண்ணீராக இருக்கு. ஓகே, எல்லாம் கஷ்டப்படுற அம்மா அப்பாவுக்கு நீங்கள் தான் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. அதனால ஒரு அம்மா அப்பாவும் வளர்க்கூடாது, நீங்கள் கண்டுபிடிக்கணும். நீங்கள் அழுகாதீங்க ப்ளீஸ். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும். எல்லாரும் ஏன் இன்னைக்கு எமோஷ்னல் டே போல் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு என்னென்னா அவங்க ஆட்டிசம்குள்ளே, அதாவது இந்த ஸ்லீப்பிங் ஜோசப் இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஏசுசாமி வந்து உனக்கு மேரி மாதாவை நீங்கள் கல்யாணம் பண்ணணும், உங்களுக்கு ஒரு மகன் பிறக்க போகிறாங்க தூக்கத்தில் சொன்னாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல வந்து அவருக்கு ஆபத்து வரப்போகுது, நீ இஸ்ரேலை விட்டு கிளம்பி போ அப்படின்னு சொல்லி சொன்னாரா. அதுக்கப்புறம் இஸ்ரேல் விட்டு கிளம்பி போன அப்புறம் மகனை கொல்லணும்னு நினச்ச அவங்க எல்லாமே இப்போ உயிரோடு இல்லை. மறுபடியும் நீங்கள் இஸ்ரேலுக்குள்ளே போகலாம். எல்லா காரியங்களையும் அவர் தூங்கும் போது கணவர் வந்து சொன்னாராம். அப்போ இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப் என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய இந்த ப்ரேயர்ஸ் அவர் வந்து தூக்கத்தில் கனவுல சொல்கிற மாதிரி நான் என்னெல்லாம் வேணும்னு, இப்போ நான் விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கு எல்லா மருந்தும் எனக்கு தெரியணும்னு நான் எழுதி இவர் கீழே வச்சுட்டு நான் வந்து தூங்கினேன்னா என்னோட தூக்கத்தில் என்னோட கனவுகளில் ஏசுசாமி இவர் வந்து அந்த மருந்துகளை தெரியப்படுத்துவாங்க. அது மூலிமா நான் உலகம் முழுக்க இருக்கிற குழந்தைங்களை வந்துட்டு குணம் பண்ணணும் அப்படின்ட்டு அவரோட நம்பிக்கைக்கு வந்துட்டு இதை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. அவர் எவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் மேலே விசுவாசிச்சிருந்தா, கடவுள் மேலே அவ்வளோ பிலீஃப் இருந்தா, அந்த ப்ரேயர்ஸ் இது எனக்கு வந்துட்டு ஒரு ஹிந்து ஃபேமிலி இருந்ததுனால இது எவ்வளோ தூரத்துக்கு எனக்கு தெரியாது. பட் உங்களோட நம்பிக்கைக்காண்டி நிச்சயமாக இனிமேல் இதில் கொடுத்துருக்காங்க. என்னென்னா சென்ட் ஜோசப் மேலே வந்துட்டு கடவுளுக்கு அதிகமான அன்பு இருந்துதான். அவர் வந்து அமைதியில், அதாவது ஒரு பெரிய பிரச்சனையான டைமில் அமைதியாக இருக்கிறது மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். சைலன்ஸ் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். அது இவர்கிட்ட இருந்துச்சா. அதில் வந்து டேபிள் மேலே ஜோசஃபோட ஸ்டாச்சு, தூங்குற ஸ்டாச்சு வச்சுருந்தா அவர் தூங்கிட்டு இருந்தா கூட என்னையும் சர்ச்சையும் அவருக்கு பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்பிக்கை இருந்துதான். அதனால அவர் வந்துட்டு என்ன ப்ராப்ளம், என்ன கஷ்டமான சூழ்நிலை இருந்தால் கூட இதுக்கு கீழே எழுதி வச்சுட்டா அவர் வந்து அதை பற்றி கனவு கண்டு இன்னொரு வார்த்தையில் என்ன சொல்கிறேன்னா, அவரோட ப்ரேயர்ஸில் என்னோட ப்ராப்ளம் எடுத்துகிட்டு போயிடுவார்னு இதில் எழுதியிருக்கு. இதில் என்னென்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கும் தெரியுமா சொல்கிறேன். ஸோ தட் நீங்களும் இந்த மாதிரி எழுதி உங்களோட டேபிள் கீழே வச்சுக்கணும்னு. அதில் வந்துட்டு அவருக்கு வந்து கடவுள் எப்பயுமே ஹெவன்லேருந்து இந்த பூமிக்கு நிறைய விஷயங்களை சொல்லணும்னு நினச்ச விஷயத்த எல்லாமே இவர் மூலயமா அவர் வந்து அந்த முடிச்சுக்களை அவுத்திருக்காரு. ஜோசப் வந்து அவரோட தூக்கத்தில் இருக்கும்போது ஏஞ்சல்ஸ் அவரோட ட்ரீம்ஸில் வந்து அவருக்கு ஆன்மீகமான விஷயங்களை அவருக்கு ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க. அவர் வந்துட்டு கடவுளுக்கு தகப்பனாக இருக்கிற ஒரு பெரிய பதவி அவர் கொடுத்துருக்காங்க. ஜோசப் வந்து டேவிடோட டிசெண்டன்ட், அதாவது தாவீதின் குமாரன்னு நிறைய பைபிளில் ப்ரேயர் படமெல்லாம் சொல்லுவாங்க. அந்த கோலியாத்தை வீழ்த்தின டேவிட் அவர்
ஓ அந்த கோல் அந்த அந்த டேவிட் இல்லை. ஓகே, ஜோசப் வந்து டிசெண்டன்ட் ஆஃப் டேவிட். அவர் வந்துட்டு அவர் மேரியை அவரோட ஒய்ஃபாக எடுத்துக்கணும்னு சொல்லி கனவுல வந்து சொன்னாராம். ஹீரோத் வில் பி லுக்கிங் ஃபார் த சைல்ட். ஹீரோடுன்ற மன்னர் இந்த குழந்தைய கொல்றதுக்காண்டி பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அந்த குழந்தைய ஈஜிப்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு கனவுல சொன்னாராம். அடுத்து எந்திரி எந்திரி அம்மாவையும் மகனையும் இஸ்ரேலுக்கு திருப்பி கொண்டு போகலாம், ஏன்னா உன் குழந்தைய கொல்ல நினைச்சவங்க வந்து இறந்துட்டாங்கன்னு சொன்னாராம். அப்புறம் ஜோசப் வாஸ் சைலண்ட் அண்ட் ஸ்ட்ராங், லாயல் அண்ட் கரேஜியஸ் ப்ரொடெக்டராக இருந்திருக்காரு. அவர் வந்து ரொம்ப உண்மையாக கடவுளுக்கு விசுவாசத்தோடு இருந்திருக்காரு, ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு. ஜோசப் வந்துட்டு ஒவ்வொரு சிட்டிசனையும் மேரியை வந்து எப்படி எடுத்துகிட்டு போனார்னா ஒரு குடிமகளாக ரிஜிஸ்டர் பண்ணி சட்டத்துக்கு அவங்கள வச்சுருந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் கூட அவங்கள பார்த்துட்டாரு. அவர் ஒரு லவ்விங் ஃபாதராக இருந்தார். மகன் வந்து ஏதோ கோயிலில் தொலைஞ்சு போயிட்டாராம் ஏசாமி. அப்போ வந்து அவர் தேடி போனாராம். இது நடந்துச்சோ இந்த மாதிரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரா. ஜோசப் வந்து ரெஸ்பான்சிபிள் ப்ரொவைடர் ஹூ டாயில்டு ஃபார் த காஸ் ஆஃப் ஜீசஸ் அண்ட் மேரி, சைலண்ட் மேனர், ஸ்ட்ராங் வில் பவர். அப்புறம் அவர் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கம்பேனியனாக இருந்தார். மேரியா அவங்க கசின் எலிசபெத் வீட்டில் அவங்க மாசமாக இருந்தனால அவங்களோட சொந்தக்காரங்க எலிசபெத்துன்ற சொந்தக்காரங்க வீட்டில் விட்டு பார்த்துக்க சொன்னாராம். ஒரு மனைவி மாசமாக இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வீட்டில் விட்டது இவருடைய பெரிய குணத்தில் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம ஜோசப் அவருக்கு ப்ரேயர், ஸ்லீப்பிங் ஜோசப்க்கு ஒரு ப்ரேயர் இருக்கான். அவர் என்ன பார்த்துக்கிட்டோம் இப்போ, ஏன்னா நான் அவருக்கு சொல்கிற மாதிரி இருக்கட்டும். அவர் வந்துட்டு நான் இதை உங்களுக்காண்டி தமிழில் மொழிபெயர்த்து சொல்கிறேன், ஏன்னா எல்லாருமே வீட்டில் இந்த ப்ரேயரை திருப்பி நீங்கள் சொல்லிக்கணும்ல அவருக்காக. அப்போ வந்து அவருக்கு வந்துட்டு செயின்ட் ஜோசப் அவர்களே, நீங்கள் வந்துட்டு ரொம்ப உயர்ந்த பதவியை தூங்கிட்டு இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் வந்து எல்லா கடவுளுடைய எல்லா வாக்குகளையும் நீங்கள் கேட்டு அந்த தேவதைகள் மூலிமா, ஏஞ்சல்ஸ் மூலிமா நீங்கள் கேட்டு அதை வந்து இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுடைய விசுவாசம் வந்து கடவுளுக்கு கிட்ட இருந்ததுனால தான் உங்கள் குடும்பம் வந்து ஒரு ஹோலி ஃபேமிலி ஆச்சு. நீங்கள் வந்து ஜீசஸையும் மேரி மாதாவையும் ப்ரொடெக்ட் பண்ணீங்க, பாதுகாத்தீங்க. எல்லா ஆபத்துக்கள்லேருந்தும், ஹார்ம்லேருந்து, டேஞ்சர்லேருந்து, ஆபத்துக்கள்லேருந்து, தீமைகள்லேருந்தும் நீங்கள் ரொம்ப ஞானத்தோடு எல்லா விஷயத்தையும் அணுகுனீங்க. அப்புறம் நீங்கள் வந்துட்டு ஃபோஸ்டர் ஃபாதர், அதாவது மேரி அம்மா ஏற்கனவே மாசமாக இருந்தனால நீங்கள் ஒரு அப்பாவாக அவரை நீங்கள் தத்தெடுத்துட்டீங்க. ஒரு நம்பிக்கையான துணையாக இருந்தீங்க. நீங்கள் வந்துட்டு சைலண்ட் கஸ்டடியன் அண்ட் ப்ரொவைடர், அதாவது எந்த பிரச்சனையும் பண்ணாமல் பொறுமையோடு அவங்கள பாதுகாத்தீங்க. நான் உங்களை கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கிறேன், லவ்விங் செயின்ட் ஜோசப், உங்களோட நல்ல குணங்களில் என்னுடைய தேவைகளை கூட நீங்கள் பாருங்கள். அவ்வளோ நான் வந்து அன்போட உங்களோட பவர்ஃபுல் மீடியேஷன், எனக்கும் கடவுளுக்கும் நடுவில் உங்களோட மீடியேஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் லவ்விங்ஸ் அண்ட் ஜீசஸையும் லுக் வித் ஃபேவர் அப்பான் மை, எப்படி உங்கள் லவ்விங்ஸ் அண்ட் ஜீசஸ் நீங்கள் பார்த்துட்டிங்களோ அதே மாதிரி என்னோட பெட்டிஷன் எல்லாம், என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு உங்களோட நம்பிக்கையின் பேரில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி நம்ம சொல்லணுமா, எழுதி இங்கே கீழே வைக்கணுமா. நீங்கள் எப்படி கடவுளோட டிவைன் ரிவலேஷனில் கைட் ஆனீங்களோ அதே மாதிரி என்னையும் கைட் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. அப்புறம் அந்த கடவுளோட பிளான், கடவுளோட சித்தங்களுக்கு நீங்கள் இது பண்ணுங்கள். என்னை இன்ஸ்பயர் பண்ணீங்க. கடவுள் இல்லாமல் எதுவுமே நடக்காது, கடவுளோட சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது, நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான், நடக்கிறதெல்லாம் கடவுளோட சித்தம் தான், எனக்கு நம்பிக்கை கொடுத்தீங்க. நான் உங்களை இமிட்டேட் பண்ண நினைக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஆறுதலையும் தேற்றுதலையும் என்னோடய பிரச்சனைகளை நான் எதிர்கொள்கிறதுக்கும் எனக்கு துணையாக இருங்க. ஆஸ் மச் ஆஸ் யூ ஆர் ப்ளீஸிங் டு த, நீங்கள் எப்படி உங்களுடைய பரமபிதாவை வந்துட்டு மன்றாடி அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்குறீங்களோ அதே மாதிரி நானும் ஐ ஸ்ட்ரைவ் டு பி ஸோ. உங்களோட வழி நடத்துதல் படியும் உங்களை இன்ஸ்பயர் ஆகும் நான் இந்த ப்ரேயரை ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் லார்ட்க்கு சொல்கிறேன். ஐ மேக் திஸ் ப்ரேயர் த்ரூ யுவர் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆர் லார்ட், ஆமீன் அப்படின்னு முடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச அறிவில் நான் இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன், ஓரளவு கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை இதை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கோங்க த்ரூ மீ. இப்போ தான் டாக்டர் இந்திரா அம்மா அவங்களுக்காண்டி போய் ஒரு விட்னஸ் சொல்லிட்டு வந்தேன். அடுத்து இது கிடச்சது ஏதோ பெரிய கடவுளோட ஒரு பிளெஸ்ஸிங்
காட் சோசன் சைல்டு மாதிரி எனக்கு தோணுது. தேங்க்யூ ஃபார் திஸ் மெசேஜ். ஸோ நான் வந்து இன்னைக்கு இதை வந்து இதுக்கு கீழே வந்து எனக்கு ஆட்டிசம்க்கான விர்ச்சுவல் ஆட்டிசம்க்கான எல்லா மருந்துகளும் எனக்கு தெரியணும். இந்த மாதிரி கண் கலங்கிட்டு இருக்க இவங்கள மாதிரி கண்ணீர் விடுற அப்பா அம்மா மாதிரி எந்த அப்பா அம்மாவும் கவலைப்படக்கூடாது, கண்ணீரோடு இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் மருந்து கலப்பிச்சு என் மூலியமாக தீர்வு வரணும்னு நான் எழுதி இன்னைக்கு வச்சுட்டேன் உங்கள் முன்னாடி. அண்ட் நீங்கள் வந்து இந்த நம்பிக்கை என் மேலே வச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நம்பிக்கை நீங்கள் என் மேலே வச்சதுக்கு. இதில் நான் என்ன எழுதணும், டியர் என்ன சொல்லணும், செயின்ட் ஜோசப், செயின்ட் ஜோசப் என்ன சொல்லணும், கைண்ட்லி let me know and learn all the medicines to cure virtual autism children's. Please என்ன சொல்ல அவங்க பையன்கிட்ட ப்ளீஸ் let me by your guidance and inspiration I make this prayer through your son Jesus Christ our Lord. ஆமீன். எழுதிட்டேன். இப்போ நான் இதை கீழே வச்சிடுறேன். உங்களோட இது எப்பயுமே என் டேபிளில் இருக்கும். இனிமேல் நிச்சயமாக நிறைய பேர் கொடுக்குறது எங்கள் டேபிளில் வைக்கிறது இடம் இல்லாமல் வைக்கிறதுல மேரி மாதா எப்பயுமே இருக்காங்க. ஆனால் இதை நான் இங்கே வச்சுட்டேன். ஐ ட்ரஸ்ட் தட் அவன் நிச்சயமாக என்னோட கனவுல வந்து நான் அடிக்கடி சித்ரா சொல்லுவேன், நைட் தூங்கிட்டே இருந்தேன், திடீர்னு எந்திரிச்சேன், எனக்கு ஒரு மருந்து தோணுச்சு, படித்தேன். நான் சொல்லியிருக்கேன் சித்ரா, சொன்னது இல்லாமல் அப்போவே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அவன் ராத்திரி 2 மணி 3 மணிக்கெலாம் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கேன். மேம் நீங்கள் தூங்கவே இல்லையா? இல்லை நான் தூங்கிட்டு இருந்தேன், திடீர்னு எனக்கு ஒரு மருந்து தோணுச்சு, நான் அந்த மருந்து எடுத்து படித்தேன், எக்ஸாக்டாக இருக்குது, இது எப்படி இது தோணுச்சு, எப்படி இது தோணுச்சுன்னு நிறைய தடவை கேட்டு நிறைய தடவை 2 மணி 3 மணிக்கு அவள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புவேன். உடனே உட்காந்து அப்போ படிப்பேன் லைட் போட்டு. இது நடந்திருக்கு. மேபி இது வந்து ஏதோ ஒரு விஷயம் கடவுள் என் மூலியமாக நடத்துகிறார் போல். இதை நான் பத்திரம் வச்சுக்கிறேன். இந்த ப்ரேயர் டெய்லி நான் ப்ரேயர் பண்ணிடுறேன், வச்சுக்கிறேன், ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ட்ரஸ்டிங் திஸ். நீங்கள் அண்ட் எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் த்ரூ காட் மேக்ஸ் யுவர் ப்ரேயர்ஸ், அது எல்லாமே த்ரூ மீ. அவ்வளோதான். கடவுள் வந்து நீங்கள் பண்ணுற ஜபங்களையும் நீங்கள் வைக்கிற வேண்டுதல்களையும் நீங்கள் இம்பாசிபிள்ன்ற விஷயங்களை பாசிபிள் ஆக்கிறதுக்கு இங்கே ஒரு மீடியேட்டராக ஒரு ஜீவனை வந்து கடவுள் என் மூலயமா அதை கொடுக்குறாரு போல இருக்கு. இது எவ்ரி திங் இஸ் காட்ஸ் வில். கடவுள் இல்லாமல் இந்த கியூ ஜஸ்ட் ஐ ட்ரீட் யுவர் ஃபெய்த் கியூர்ஸ். நிச்சயமாக தேங்க்யூ அண்ட் ஃபார் பிலீவிங் அண்ட் ட்ரஸ்டிங் மீ தட் திஸ் பாருங்க. கரெக்டாக மாதா இருக்காங்க என்னோட கன்சல்டேஷன். இதில் ஜோசப் அவர்கள் எப்பயுமே இல்லவே இல்லை. அவர் நான் வச்சதே இல்லை. மேபி இன்னைக்கு அவர் என்கிட்ட வரணும்னு இருக்க போல. எவ்வளோ கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கு. பட் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது கேள்வி கூட பட்டதில்லை. திஸ் இஸ் வெரி நியூ டு மீ. நீங்கள் இது எங்கே வாங்கினீங்க? வேளாங்கண்ணில? ஓ, நீங்கள் ஸ்ரீலங்காலேருந்து இது வாங்கி கொண்டு வந்தீங்களா? தேங்க்யூ. ஆனால் அப்போ நீங்கள் கேட்டதில் ரொம்ப சின்சியராக தான் கேட்டிங்களா? ஸ்ரீலங்கா கன்சல்டேஷன் வரணும்லா? ஓ, ஆக்சுவலாக ரொம்ப சின்சியராக கேட்டார். ஸ்ரீலங்காவில் நிறைய குழந்தைங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் அங்கே கன்சல்டேஷன் வரணும்னு. ஆக்சுவலி நான் தான் சொன்னேன், 20th year நான் வெயிட்டிங் the day that my husband will ask me to get retirement. நான் ரொம்ப சீரியஸாகவே சொல்கிறேன். என்னால் என் பையனையும் என் பொண்ணையும் ஒழுங்காக பார்த்துக்க முடியலையோன்னு ஐ ஃபீல் ஸோ பேட். இன்னைக்கு காலையில் நான் அது ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கேன். ஐ நீட் என் குழந்தைங்களோட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது நான் ரொம்ப சீரியஸாக யோசிச்சுட்டு இருந்தேன். பட் நீங்கள் இப்படிலாம் கேட்கும்போது ஐ திங்க் ஐ கேன் நெவர் குவிட் திஸ். நான் ரொம்ப சீரியஸாக திஸ் காட் நோஸ். நான் சமீப காலமாக டுவர்ட்ஸ் ரிட்டையர்மெண்ட், ஓகே நம்ம கொஞ்சமாக கிளினிக்கில் நான் குறைக்கிறது காரணம் ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் மை கிட்ஸ். அதனால் நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஐ ஷுட் சி சம்திங் எல்ஸ். நிறைய ஆஃபனாக லீவ் போடுவேன்னு நினைக்கிறேன் இனிமேல்.
நான் லீவ் போட்டு என் குழந்தைங்களோட போய் இருந்துட்டு அப்படியே எனக்கு மனசாரிடுமோ என்னமோ. நிறைய லீவ் போட்டுட்டு கொஞ்சம் ஒரு குழந்தைங்களோட போயிட்டேன். நான் கிளினிக்கல் லீவே விடாமல் கம்ப்ளீட்டாக இது பார்க்கறது தான் எனக்கு இது ரொம்ப டெஸ்பரேட்டாக ரிட்டையர்மெண்ட் யோசிக்கிறேன் போல. ஸோ இனி ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே நான் வந்து அடிக்கடி நிறைய லீவ் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஒரு 1 வீக் 10 டேஸ் அந்த மாதிரி போய் குழந்தைங்களோட இருந்துட்டு வந்துட்டா கொஞ்சம் என்னால் இந்த வேலை பார்க்க முடியும் போல. கம்ப்ளீட்டாக ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் இப்போ நீங்கள் கேட்டப்பறம் தான் இந்த டெசிஷனே எடுக்கிறேன். ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் நான் கொஞ்சம் பண்ணுறேன். பட் என்னால் காரைக்குடி தாண்டி என்னால் எந்த ஊருக்குமே, எல்லாம் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் எல்லா ஊரும் கூப்பிடுறாங்க. எனக்கு அது ரொம்ப நிறையவும் என்னால் பார்க்க முடியாது. ஐ எம் ரெஸ்ட்ரிக்டிங் கேசஸ் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். ஸோ கண்டிப்பாக நிச்சயமாக நான் வந்து நிறைய லீவ்ஸ் போட்டுட்டு நான் ரிட்டையர்மெண்ட் ஆகாமல் பார்த்துக்கிறேன். என்னோடய ப்ரேயர்ஸ் எல்லோரும் ப்ரே பண்ணுங்கள், எல்லோரும் என்னை ப்ளெஸ் பண்ணுங்கள். கடவுள் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல நல்ல மருந்துகள் கொடுத்து இவங்க குழந்தை மாதிரி ஆயிரக்கணக்கான குழந்தைகள் குணமாகணும். அண்ட் இவங்க வச்சுருக்க நம்பிக்கை மாதிரி எல்லாரோட நம்பிக்கைக்கு பாத்திரமானவரை நான் வாழணும். லவ் யூ ஆல். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ.